16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி திமுக கட்சி. பாரதிய ஜனதா கட்சியிலே 1999 5 ஆண்டு காலம் அமைச்சரவையில் வீற்றிருந்தார்கள். 5 ஆண்டு காலம் திரு முரசொலி மாறன் அவர்கள் உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு ஓராண்டு செயல்பட முடியாமல் இருந்தாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட பாரதிய ஜனதா அரசாங்கம் கேபினெட் அந்தஸ்துள்ள அமைச்சரை கொடுத்து இலாக்கா இல்லாத அமைச்சராக பார்த்து கொண்டார்கள். அதே போல காங்கிரஸ்ல 5 ஆண்டு காலம் மத்தியில ஆட்சி இருந்தீங்க. பாரதிய ஜனதா ஆட்சியில் இருந்தவுடன் அப்படியே அந்தர்பல்ட்டி அடிச்சு காங்கிரசுக்கு போன கட்சி தான் திமுக கட்சி. பி.பி. சிங் பிரதமராக இருக்கும்போது மத்தியில் அமைச்சரவையிலே இடம்பெற்றாங்க. ஐ.கே. குஜ்ரால் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது அந்த அமைச்சரவையிலே இடம்பெற்றாங்க. அதுக்கு திரு தேவகவுடா அவர்கள் பிரதமராக இருக்கும்போது அந்த அமைச்சரவை இடம்பெற்றாங்க. இப்படி 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தை அனுபவித்து விட்டு தமிழ்நாட்டு மக்களை பற்றியே கவலைப்படாம, எந்த திட்டமும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்படாம, எந்த நிதியும் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கப்படாம மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தை அனுபவித்த கட்சி திமுக கட்சி.